பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 36 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. வானத்திலிருந்து இறங்கி வந்தது யார்? ஒரு தூதன். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. ஒரு தூதன் எவைகளை தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வந்தார்? பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்டது எது? பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் எத்தனை வருஷம் கட்டி வைக்கப்பட்டது? 1000 வருஷம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. வலு சர்ப்பம் எங்கே தள்ளப்பட்டது? பாதாளத்தில் தள்ளப்பட்டது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 6. வலு சர்ப்பத்தை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து பாதாளத்திலே தள்ளியது யார்? ஒரு தூதன். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 7. டேஸ் நிறைவேறும் வரைக்கும் வலு சர்ப்பம் ஜனங்களை டேஸ் படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்தான் தூதன். 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 8. தூதன் வலு சர்ப்பத்தை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதின் மேல் டேஸ் போட்டான். முத்திரை போட்டான். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 9. எது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும்? பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். கேள்வி எண் 10. நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி எவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது? சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்தவர்களுக்கு. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. எவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள்? இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் மற்றும் மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ளாதவர்கள். வெளிப்படுத்தல் 20:4. கேள்வி எண் 12. மரணமடைந்த மற்றவர்கள் அந்த டேஸ் முடியும் அளவும் உயிரடையவில்லை. 1000 வருஷம் முடியும் அளவும். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 13. எவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான்? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 14. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் மேல் எதற்கு அதிகாரம் இல்லை? இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
கேள்வி எண் 15. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் டேஸுக்கும் டேஸுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருப்பார்கள். தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 16. கிறிஸ்துவோடே கூட 1000 வருஷம் அரசாளுபவர்கள் யார்? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 17. 1000 வருஷம் முடியும் போது தன் காவலிலிருந்து விடுதலையாவது யார்? சாத்தான். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 18. பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகள் யாவை? கோகு மற்றும் மாகோகு. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 19. கோகையும் மாகோகையும் டேஸ் படிக்கும், அவர்களை டேஸ் கூட்டிக் கொள்ளும் படிக்கும் சாத்தான் புறப்படுவான். மோசம் போக்கும் படிக்கும், அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 20. எவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும்? கோகு மாகோகு ஜாதிகளின் தொகை. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 21. பூமி எங்கும் பரம்பியவர்கள் யார்? கோகு மாகோகு ஜாதிகள். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். கேள்வி எண் 22. கோகு மாகோகு ஜாதிகள் எதை வளைந்து கொண்டார்கள்? பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 23. தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எவர்களை பற்றித்து போட்டது? கோகு மாகோகு ஜாதிகளை. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 24. மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடம் எது? அக்கினியும் கந்தகமுமான கடல். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி 25. மோசம் போக்கின பிசாசானவன் அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். சரியா தவறா என கூறுக. சரி. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி 26. இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுபவர்கள் யார்? அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டவர்கள். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி 27. பெரிய டேஸ் சிங்காசனத்தையும் அதின்மேல் வீற்றிருக்கிறவரையும் யோவான் கண்டார். பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி 28. எவைகள் அகன்று போயின?
பூமியும் வானமும். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 29. யாருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின? பெரிய வெள்ளை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய சமூகத்திலிருந்து. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 30. எவைகளுக்கு இடம் காணப்படவில்லை? பூமிக்கும் வானத்துக்கும். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 31. யோவான் எவர்களை தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டார்? மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 32. டேஸ் புஸ்தகம் என்னும் டேஸ் புஸ்தகமும் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 33. தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தவர்கள் யார்? மரித்தோர். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 34. எவைகளெல்லாம் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன? சமுத்திரம், மரணம் மற்றும் பாதாளம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 35. மரணமும் பாதாளமும் எங்கே தள்ளப்பட்டன? அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 36. டேஸ் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் டேஸ் தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். வெளிப்படுத்தல் 20:15. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.